இந்த மாதிரி வீடியோ எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்ட உடனே ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து ஆட் டு ஃபோட்டோ எடிட்டு அதை கொடுத்துட்ட உடனே பேக்ரவுண்டு கொடுத்து பேக்ரவுண்டில் வந்து அந்த ஒயிட் கலர் பக்கத்தில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. கீழே வந்து கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்ட உடனே இங்கே வந்து ஸ்டோரின்னு இருக்கும், அதை கொடுங்க. ஸ்டோரி கொடுத்துட்ட உடனே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்ட உடனே ஆட் டு ஃபோட்டோ கொடுத்து உங்களோட இமேஜை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்ட உடனே மேலே கொஞ்சம் லைட்டாக இடம் இருக்கிற மாதிரி அதை செட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கரெக்டாக மேலே கொஞ்சம் லைட்டாக இடம் இருக்கிற மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்ட உடனே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து சேவ் பண்ணிங்க இமேஜை. மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் எந்த இமேஜ் பண்ண போகிறீங்க அதையும் ஆட் பண்ணி அதே மாதிரி கொஞ்சம் மேலே இடம் இருக்கிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணி டிக் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதை விட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டோடனே க்ரோம் போயிடுங்க. க்ரோம் போயிட்டு பிக்ஸ் வெர்ஷன் ஏஐ அப்படி டைப் அடிச்சுங்க. டைப் பண்ணிட்டோடனே ஃபஸ்ட்டு இருக்கிற வெப்சைட்குள்ளே போயிடுங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிட்டேன், அதனால் எனக்கு காமிக்கல. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்தோடனே கூகுளில் கொடுத்து சைன்இன் பண்ணுறேங்க. சைன்இன் பண்ணிட்டோன்னே கெட் ஆப் அது இருக்கும், அதை கொடுக்காத அது பக்கத்தில் இருக்கிறத கொடுத்து கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துருங்க. கீழே வந்து ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டோன்னே ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜில் உங்கள் இமேஜும் செகண்ட் இருக்கிற இமேஜில் நீங்கள் யார்கிட்ட ஆட் பண்ண போகிறீங்க அதை கொடுத்துட்ட உடனே கீழே பாருங்கள் க்ரியேட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. க்ரியேட் கொடுத்த உடனே கொஞ்சம் நேரம் லோட் ஆகின்னு இருக்கும், வெயிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணிட்டோடனே அதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்ட உடனே கீழே வந்து உங்களோட ஆப்லாம் வந்துடும். அதில் வந்து வாட்ஸ்அப் கொடுத்துங்க. வாட்ஸ்அப் கொடுத்து உங்களுக்கு யாருக்கு அனுப்பணும் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க வீடியோவை. அனுப்பிச்சி விட்ட உடனே அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவுக்கு மேலே அந்த எழுத்து இருக்குது, அதை எப்படி கிராப் பண்ணுறதுன்னு பின்னாடி சொல்கிறேன். மேலே இருக்கிற 3 டாட்டை கொடுத்து சேவ்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள்கிட்ட இருக்கிற எடிட்டிங் ஆப்புக்குள்ளே வந்துடுங்க. நான் அலைட் மோஷனுக்குள்ளே வந்துட்டேன். அலைட் மோஷனில் வந்துட்டு அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிட்ட உடனே ப்ளஸ் ஐக்கான் அதை கொடுத்து உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்ட உடனே கீழே பாருங்கள் மூவ் டு ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது, அதை கொடுத்து கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த எழுத்து தெரியாத மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்ட உடனே மேலே இருக்கிறத கொடுத்து சேவ் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.